பேட் ஏர் ஆர் கிங் ஆஃப் டிசீஸ். 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு டிசீஸ்க்கு நிக்நேம். முதல்ல அந்த நிக்நேம் டிசீஸ பார்க்கறதுக்கு முன்னாடி, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாரி எக்ஸாம் ரிலேட்டட் டாபிக்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரஸ்டிங் டாபிக்ஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். மலேரியாவுக்கு இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா, பேட் ஏர் ஆர் கிங் ஆஃப் டிசீஸ். மலேரியா இன்னைக்கு நேத்து இல்ல. அரவுண்ட் 1,00,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ அஃபெக்ட் பண்ணி, அதனால நெறைய இறந்தும் போயிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா வந்து மெசோப்பொட்டேமியன் கிங்டம் வந்து ஃபால் ஆவறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா, மலேரியா. அந்த பாரசைட்ட முதல்ல கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா, 1880ல பார்த்தீங்கன்னா, அல்ஃபோன்ஸ் லெவரன். அவர் தான் பார்த்தீங்கன்னா, அந்த அ மலேரியா பாரசைட்ட கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா அது வந்து இந்த பாரசைட் பேரு வந்து பிளாஸ்மோடியம் பாரசைட். ஆனா அதோட வெக்டார் பார்த்தீங்கன்னா, ரொனால்ட் ராஸ்ன்னு சொல்றவரு 1898ல அனாஃபிலஸ் மஸ்கிட்டோஸ்ன்னு சொல்லி அத கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்கோனா பார்க்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா, மலேரியாவோட மெடிசின் தயாரிச்சு, அது மூலமா பார்த்தீங்கன்னா, யூரோப், யுஎஸ் இங்கலாம் பார்த்தீங்கன்னா, மலேரியாவ எராடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் வந்து ஆஃப்ரிக்கா வந்து மலேரியாவால அஃபெக்ட் ஆயிருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, டிடிடி அப்படின்னு சொல்லி சில ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, மலேரியாவ தடுக்கிறதுக்காகவும், மலேரியா வந்தா அதுலேருந்து உயிர் பிழைக்கிறதுக்காகவும் உதவுறது.